ஆனா ஒரே லைன்ல சொல்லணும்னா எல்லா இடத்துலயும் சொல்ற மாதிரி ஐயா இது தளபதி படம் பயங்கரமா இருக்கு. கொண்டாடுறோம் எல்லாரும் நம்ம சிஎம் நம்ம தளபதியை. விஜயனுக்கு முன்னாடி அந்த டைட்டில் கார்டு இருக்கு பார்த்தீங்களா, அது இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் வந்தாங்க. நீங்க விமலா வீடியோஸ் வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க ஸ்டேஜ்ல ஏறி எப்படி டான்ஸ் ஆடணும்னு. விஜய் அண்ணனுக்கும் கமலாக்கும் அந்த கனெக்ட் வந்து எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. வணக்கம்ண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? பயங்கரமா இருக்கேன். ஜனநாயகன் கிட்டத்தட்ட 6 மாசம் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு. எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்கு? ஒரு வாட்டி சொல்லி 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 உங்களுக்கே தெரியும் ரெஸ்பான்ஸ். இன்ஸ்டா திறந்தா தெரியும், தியேட்டர்ல வந்து பார்த்தா தெரியும் ரெஸ்பான்ஸ். பயங்கரமா இருக்கு. கொண்டாடுறோம் எல்லாரும் நம்ம சிஎம் நம்ம தளபதியை. அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் அதே நேரத்துல வருத்தமாவும் இருக்கு. இதுதான் வந்து லாஸ்ட் செலிப்ரேஷனா இருக்க போகுது ஆன் ஸ்கிரீன்லங்கும் போது. பட் ஆஃப் ஸ்கிரீன்ல ரியல் லைஃப்ல டெய்லி அண்ணனை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்கிற சந்தோஷம் இருக்கு. ஸோ ஒரு மாதிரி மிக்ஸ்ட் எமோஷனா இருக்கு இந்த படம். சூப்பர்ண்ணா. இப்போ படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணும்போதே இது ஒரு ரீமேக் படம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஃபேன்ஸ்லாம் வந்து ஹெஸ்டேட் ஆனாங்க. ரீமேக்கா அப்படிங்கிற மாதிரி ஹெஸ்டேட் ஆனாங்க. ஏன்னா லாஸ்ட் படம் மாதிரியா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பைரசி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துருச்சு. இதெல்லாம் தாண்டி க்ரௌட் வருமானு சொல்லிட்டு ஒரு ஹெஸ்டேட் கண்டிப்பாக இருந்தது. அப்படி இருக்கும்போது நம்ம தேட்டருக்கு எந்த மாதிரியான க்ரௌட் இருக்கு? அது எதுவுமே பாதிக்காது. அது எதுவுமே பாதிக்கலை. கமலால் ஃபஸ்ட்டு 7 டேஸுக்கு ஆல் ஷோஸ் 69 ஷோ போட்டிருக்கோம். 69 ஷோவுமே சோல்ட் அவுட் முதல் 7 நாட்களுக்கு. அதில் இப்போ வரைக்கும் 65 காட்சிகள் முடிஞ்சிருக்கு. இன்னும் 4 ஷோ ரிமைனிங் இருக்குது. அதுவும் பயங்கரமாக போயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரெக்கார்ட். ஃபஸ்ட்டு 7 நாளில் 69 ஷோஸுமே வந்து சோல்ட் அவுட் ஆகிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்போது நம்ம கமலா சினிமாஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஜய் சாரோட படத்துக்கும் புதுசாக ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவாக நீங்கள் வந்து பண்ணுவீங்க. இது வந்து லாஸ்ட் டான்ஸ் வேறு. ஸோ அதுக்கு எந்த மாதிரியான புது இனிஷியேட்டிவாக நீங்கள் பண்ண ஐடியா? கரெக்ட். இனிஷியலாக வந்து ஒன்ஸ் மோருங்கிறது வந்து ரீரிலீஸுக்கு தான் போடுவோம். புது படங்களுக்கு வந்து ஒன்ஸ் மோர் போடுறதில்ல. பட் விஜயனனுக்காக இந்த வாட்டி நான் சொன்னேன்ல, முதல் 7 நாட்களில் 69 காட்சிகள். காலையில் 8 மணிலேருந்து நைட்டு அடுத்த நாள் காலையில் 4:30 மணி வரைக்கும் ஓடும். திருப்பி 7 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே இருந்து 69 ஷோலையுமே தளபதி கச்சேரி பாட்டு ஒன்ஸ் மோர் போட்டிருக்கோம். ஐ மீன் 65ல் போட்டுட்டோம், இன்னும் 4ல் போட்டுருவோம் இஸ் வாட் ஐ மீன். அதே மாதிரி வந்து எல்லா ஷோலையுமே வந்து சிஎம் டைட்டில் கார்டு வந்து ஒன்ஸ் மோர் போடுறோம். எந்த படத்தில் எந்த ஹீரோவுக்கு இது வரைக்கும் டைட்டில் கார்டு ஒன்ஸ் மோர் போட்டிருக்காங்கன்னு தெரியல. பட் எல்லா ஷோஸ்லையுமே டைட்டில் கார்டு ஒன்ஸ் மோர் போடுறோம். எல்லா ஷோஸ்லையுமே வந்து மேஷப் ப்ளே பண்ணுறோம். எல்லா ஷோஸ்லையுமே அந்த பேப்பர் பிளாஸ்டாக இருக்கட்டும், செலிப்ரேஷனுக்கு பஞ்சமே இருக்காது. பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். சூப்பர்ண்ணா. இப்போ நார்மலாகவே ஒரு தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ இந்த படத்துக்கு நிறைய மினிஸ்டர்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது? அவங்க பயங்கரமாக இருக்குது. மினிஸ்டர் வெங்கட் சார் தான் வந்து ஆரம்பிச்சு வச்சாங்க கமலால் FDFS. ஸோ அவர் வந்து எனக்கு பால்கனிலாம் வேணாம், ஆடியன்ஸோட நடுவில் உட்காந்து தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் மினிஸ்டர் வெங்கட் சாரும் ஒன்றா உட்காந்து தான் ஃபுல் படமும் உட்காந்து பார்த்தாங்க FDFS. அண்ட் அவர் மக்களோட அவர் முதல்ல என்னென்னா, அது அவராக இருக்கட்டும் இல்லை நம்ம விஜய் சார் கூடவே இருப்பார்ல ராஜேந்திரன், அவங்களுக்கு தெரியும் ராஜேந்திரன், அவங்க பையன்தான் வந்து சபரி ப்ரோ, நம்ம அரசு கொறடா கவர்மெண்ட் விப் விருங்கம்பாக்கமோட MLA. ஸோ சபரி ப்ரோ அவங்க அப்பாலாம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் பார்த்து செலிப்ரேட் பண்ணும்போது ஒன்று தான் தெரியுது, நான் வந்து விஜய் சார் கூடவே இருக்கவங்க, நான் வந்து MLA, நான் வந்து அரசு கொறடா, நான் வந்து மினிஸ்டர், அதெல்லாம் கிடையாது. நான் முதல்ல வந்து என்னோட தலைவனுக்கு நான் முதல்ல ஃபேன். அதுக்கப்புறம் தான் வந்து என் தலைவருக்கு வந்து நான் ஒரு பொறுப்பில் இருக்கேங்கிற மாதிரி அதெல்லாம் அந்த 3 மணி நேரம் ஒதுக்கி வச்சுட்டு பயங்கரமாக கொண்டாடுறாங்க, நம்மள மாதிரியே கொண்டாடுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகேண்ணா. இப்போ நீங்கள் ஒரு ஃபேனாக சில சீன்ஸ்லாம் எனக்கு பயங்கரமாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட் இருக்கும் இல்லையா? நீங்கள் இந்த படத்தில் எந்த சீன்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணீங்க? விஜயன் அவர் எல்லா சீனையுமே பயங்கரமாக ரசித்தோம். சூப்பர். அதில் வந்து நீங்கள் 1-2ன்னு அதை நம்ம இது ஷார்டன் பண்ணிட முடியாது. பட் ஸ்டில் வந்து விஜயனுக்கு முன்னாடி அந்த டைட்டில் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அது பயங்கரம். அது வந்து பயங்கரம். அதுக்கப்புறம் வந்து விஜய் சாரோட ஓப்பனிங்காக இருக்கட்டும், அண்ட் தளபதி கட்சியில் அந்த டான்ஸ் ஆடி இருப்பார் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து 50+ யாராவது நம்புவாங்களா ஏஜ்? ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டான்சர் வந்து நம்ம சிஎம். எந்த சிஎம் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க? கண்டிப்பாக எந்த சிஎம் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இவ்வளோ சிம்பிளாக யாருனால இப்படி இருக்க முடியும்? ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த எனர்ஜி. எப்போவுமே விஜயன் இஸ் அ கிரேட் டான்சர். பட் இதில் வந்து ஒன் லாஸ்ட் டான்சர் அனிப்ரோ கேட்கும்போது பிச்சு எடுத்துருப்பாரு. அண்ட் அதே மாதிரி இன்டர்வல் பிளாக் அந்த ஐம் கம்மிங் வந்து பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் ராவணாமோன்ற சாங்கா இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து பயங்கரமா இருக்கும். கிளைமேக்ஸில் ஒரு போர்ஷன் ஒன்று பண்ணியிருப்பாங்க, ஒரு 40 செகண்ட்ஸ்க்கு ஒரு போர்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே அழகிச்சிட்டாங்க. அப்போ நம்ம தேட்டர் எந்த அளவுக்கு பயங்கரமா சீட்டை விட்டு யாருமே எந்திரிக்கல. எல்லாருமே அப்படியே அந்த ஃப்ரீஸ் ஆகிருக்காங்க. நான் தான் சொன்னேன், ஒரு ஷோவில் பார்த்தா நான் தேம்பி அழுதுருப்பேன்,
இங்கே எல்லா ஷோ நாங்கள் உட்காந்து பார்க்குறோம். ஸோ அழுக முடியல, பட் எல்லா ஷோவும் ஹிட் ஆகுது. இன்கேஸ் இப்போ நம்ம ஏதாவது ஃபோன் பார்த்துக்கிட்டு அந்த வரும்போது அப்படியே ஸ்க்ரீன் அப்படியே விட்டுட்டு அது அப்படியே அதுக்குள்ளே இருப்போம் நம்ம. ஸோ எல்லா ஷோலையுமே அப்படி தான் இருக்குது. அது பயங்கர எமோஷனலாக இருக்குது. பட் அதை தாண்டி இப்போ அவர் வந்து நம்ம நாட்டுக்காக அவர் போயிருக்காரு இப்போ. அண்ட் நம்ம தமிழ்நாடோட சிஎம். ஸோ வந்து அவர் டெய்லி நம்ம பார்த்து ரசிக்க முடியுது. இன்னைக்கு கூட வந்து மெட்ரோ போய் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ எவ்வளோ ஹேண்ட்ஸமாக எவ்வளோ அழகாக படத்தில் நடிச்சா கூட வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ஒரு ட்ரெய்லர் தான் கிடைக்கும். இப்போ டெய்லி எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாரு எங்களால் பார்க்க முடியுது. டெய்லி எங்கள் அண்ணனோட போஸ்டர்ஸ் இல்லை, நான் அண்ணனோட லுக்காக இருக்கட்டும், பிக்சர்ஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும் டெய்லி வருது. ஸோ இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனாக இருக்குது. கண்டிப்பாண்ணா. இப்போ ஆஸ் அ தேட்டர் ஓனராக ஒரு படத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துட்டா நமக்கு வந்து கொஞ்சமாக ஒரு பயம் ஒன்று வரும். க்ரௌடு உள்ள வருமா, குழந்தைங்க உள்ள வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் அண்ணாவோட லாஸ்ட் படத்துக்கு அதை கொடுத்துட்டாங்க. அது ஏதாவது சஃபர் பண்ணிச்சா இல்ல? நிச்சயமா அது வந்து ஒரு சின்ன அடிதான். ஏன்னா வந்து விஜய் அண்ணனுக்கு வந்து குழந்தைங்க ஃபேன்ஸ் வந்து அத்தனை பேர் இருப்பாங்க, அவ்வளோ குட்டீஸ் இருப்பாங்க, விஜய் மாமான்னு. ஸோ அவங்களால தியேட்டருக்கு வந்து படம் பார்க்க முடியலங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தம். எங்களுக்கு வந்து விஜய் அண்ணன் படம்னா குழந்தைங்க வந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் வந்து என்ஜாய் பண்ணி ஃபேமிலியாக வந்து பார்த்துட்டு போகிறது தான் விஜய் சார் படம், ரஜினி சார் படம், அது எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஸோ அப்போ விஜய் சார் படம் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டு 18 இயர்ஸ் கீழே தான் நாட் அலவுட், 18 இயர்ஸ்க்கு மேலே தான் வரணுங்கும் போது அது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா வந்து அத்தனை குழந்தைங்க வந்து நிறைய பேர் வந்து அழுதுட்டு கூட்டு போறாங்க. எல்லா தியேட்டர்ஸ்லையுமே நடக்குது. வந்து அழுதுட்டு போறதெல்லாம் அந்த வீடியோஸ் பார்த்தாலே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல நான் நிற்கவே மாட்டேன், நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுது நம்மளுக்கு. ஸோ வந்து அது ஒரு மிகப்பெரிய வருத்தம், ஒரு அடிதான் அது. கண்டிப்பா. இப்போ நீங்கள் விஜய் சாரை அடிக்கடி மீட் பண்ணியிருப்பீங்க. இந்த படம் வந்ததுக்கப்புறம் மீட் பண்ணீங்களா? அதாவது சிஎம் ஆனதுக்கப்புறம் நீங்கள்? இல்லை, சிஎம் ஆனதுக்கப்புறம் இன்னும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. எல்லாரும் மாதிரி நானும் ப்ரே பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் போய் அண்ணனை போய் பார்த்து பிளெஸிங்ஸ் வாங்கணும். சூப்பர். விஜய் என்ன நம்ம தேட்டரை பற்றி எதாவது பேசியிருக்காரா? நீங்கள் எதாவது இன்வால்வ் பேசியிருக்கீங்களா? நிறைய. அவர் வாரிசு படம் ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருப்பாரு, நான் அடிச்சு பிடிச்சி அந்த படத்தை போய் பார்த்தது கமலா தேட்டரில் என் கேர்ள் ஃப்ரெண்டோட போய் பார்த்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. அண்ட் விஜய் அண்ணனுக்கும் கமலாவுக்கும் அந்த கனெக்ட் வந்து எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா டேடியும் விஜய் சாரும் வந்து தே ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அப்பா அம்மா கல்யாணத்துக்கு வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், விஜய் சார் தான் துணை மாப்பிள்ள. ஸோ அந்த இடத்துல இருந்தே அப்படியே அந்த இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நல்ல விதமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் இட். சூப்பராக. இப்போ நம்ம கமலா தேட்டர்னாலே உடனே ஞாபகத்து வர்றதுக்கு வந்து ஃபேன்ஸுக்கு வந்து அந்த மேஷப் அப்படிங்கிற விஷயம். அந்த மேஷப் அப்படிங்கிறது யார் தான் பண்ணுறா, எப்படி அப்படி ஒரு விஷயமா நீங்கள் பண்ணுறீங்க? இல்லை, நாங்கள் எல்லாருமே விஸ்காம் தான் பண்ணோம் லைலாவில். ஸோ நான் அண்ட் மை குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ணணும்னு சொல்லி பண்ணுற மேஷப் தான். இன்ஃபேக்ட் வந்து பேர் சொல்லணும்னா வந்து பூபாலன், பரத், ரோஹித், அவ்யூத், ஆர்யா, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க அந்த மேஷப் பண்ணுறதுல. ஸோ இந்த நேரத்தில் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு படத்துக்கும் எல்லாருமே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டோட மேஷப் பண்ணி கொடுப்பாங்க. அண்டு என்னதான் நம்ம பண்ணாலும் அவங்க சேர்ந்து வந்து பண்ணாதானே அந்த அவுட் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஐடியாஸ் கொடுக்கலாம், பட் நம்ம உட்காரலாம், பட் அவங்க தானே அதை பண்ணி ஃபைனல் அவுட் எடுத்துகிட்டு வரணும். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சூப்பராக. இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வருது. இப்போ நெக்ஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வருது. இன்னும் சில படங்கள் அடுத்தடுத்து வருது, விஸ்வநாதன் சன், டாக்ஸிக் வருது. இதெல்லாம் வரும்போது நம்ம படத்தோடைய பாதிப்பு வந்து கலெக்ஷன் வந்து ஏதாவது இம்பாக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? 2 படங்கள் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகிறது கூட தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு புதுசு கிடையாது. இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்பைடர்மேன் வருது. ஸோ கமலால் என்ன பண்ணியிருக்கோம், சின்ன தேட்டரில் ஸ்பைடர்மேன் போட்டிருக்கோம், பெரிய தேட்டரில் சிஎம் சார் படம் தான் ஓடுது. அண்ட் நல்லா போயிருக்கு. Thursday Friday, Saturday Sunday இப்போவே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அட்வான்ஸ்லேயே. ஸோ தொடர்ந்து பெரிய தேட்டரில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அதுக்கு படத்துக்கு ஏற்ற மாதிரி டைமுக்கு ஏற்றாப்புல நம்ம பிளான் பண்ணுவோம். இப்போ அடுத்தடுத்து படங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? அடுத்து வர படங்கள் கேட்குறீங்களா? வர படங்கள் வந்து உங்களுக்கு விஸ்வநாதன் சன்சனா, கருப்புக்கு அப்புறம் சூர்யா சாரோட படம் வருது, அதுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து ஸ்பைடர்மேன் ஒரு பயங்கரமான மார்வெல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து பயங்கர ஈகர்லி தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த மூவி. அண்ட் அதே மாதிரி நான் வந்து நிச்சயமாக ஜெயிலர் 2க்கு வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நிச்சயமாக பயங்கரமாக இருக்க போகுது. அந்த காம்போவே, அந்த 3 பேரோட காம்போவே பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி அரசனுக்கு நான் வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறையா படங்கள் இருக்குது, ஒன்று ஒன்றா ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். சூப்பர். இப்போ இந்த ஜனநாயகன் படத்துக்கு செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்க, அவங்களாம் எந்த மாதிரி என்ஜாய் பண்ணாங்க? நம்ம நிறைய செலிபிரிட்டிஸ் வந்தாங்க. நீங்கள் விமலா வீடியோஸ் வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டேஜில் ஏறி எப்படி டான்ஸ் ஆடணும்னு. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு அதான் சொல்கிறேன்னே, நீங்கள் வந்து ஒரு தியேட்டர் ஓனராக இருங்க, நீங்கள் வந்து ஒரு மினிஸ்டராக இருங்க, எம்எல்ஏவாக இருங்க, நீங்கள் ஒரு ஆக்டராக இருங்க, உள்ளே வந்து எல்லாருக்குள்ளே ஒரு தளபதியோட வெறியை வந்து உள்ளே எப்போவுமே இருப்பாங்க. அது வந்து அந்த ஃபேர்வெல் மூவி கூடமோ தன்னால் அது வெளியில் வருது, அவ்வளோதான். கண்டிப்பாக. இப்போ அவரோட படங்கள் வந்து புது படங்கள் ரிலீஸ் ஆகாது நிச்சயமா, ஆனால் அவருடைய பழைய படங்கள் கண்டிப்பாக ரீலீஸ் ஆக போகுது. அந்த மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் பெரிய போஸ்டர் அடுத்து வந்து திருப்பாச்சி வந்து இப்போ லைன் அப்பில் இருக்குது. தொடர்ந்து அடுத்தடுத்து அண்ணனோட 69 படத்தை ரீரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்போம்.
ஓ சூப்பர். ஆக்சுவலாக அது பாசிபிளா, அதுக்கான பிளான் போயிட்டு இருக்கா? ஆமாம், ஏன்னா நிறையா படங்கள் ரீலீஸ் ஆயிருக்கு. கில்லி ஆயிருக்கு, மெர்சல் ஆயிருக்கு, கத்தி ஆயிருக்கு, சச்சின் ஆயிருக்கு, குஷி ஆயிருக்கு, நிறையா படங்கள் ஆயிருக்கு. இன்னும் ஆக வேண்டிய படங்கள் இப்போ திருப்பாச்சி ஆக போகுது. அடுத்து வந்து திருப்பி போக்கிரி பிளான் பண்ணுறோம், திருமலை பிளான் பண்ணுறோம், பூவே உனக்காக, லவ் டுடே, இந்த மாதிரி நிறையா படங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒன்று ஒன்றா கண்டிப்பாக போடுறோம். சூப்பர். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப பிஸி ஷெடியூலில் ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ.